வந்து மென்டல் ஹெல்த் அண்ட் ஆங்ஸைட்டி பற்றி. ஏன்னா இந்த காலத்தில் நிறைய பேர் பாடி ஃபிட்டாக வச்சுருக்கிறாங்க, பட் மைண்ட் ஃபிட்டாக இல்லை. ஒன்று வீட்டில் கவலை, இல்லை ஆஃபீஸில் கவலை, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ். அண்ட் அதர் நிறைய பேருக்கு வந்து ஆங்ஸைட்டி, தட் இஸ் ஒரு மாதிரி பயம், படபடப்பு. ஸோ பயம் படபடப்பு இருக்கலாம், ஆங்ஸைட்டி இருக்கலாம். ஆனால் எப்போவுமே ஆங்ஷியஸாக இருக்கிறது, இல்லை ஒரு நிறைய வாரங்கள் மாதக்கணக்கில் நம்ம ஆங்ஷியஸாகவே இருக்குன்னா அது கண்டிப்பாக ஆங்ஸைட்டி டிஸார்டர், கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம். பட் சிலவங்களுக்கு இந்த ஆங்ஸைட்டின்றது சோஷியல் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கும்போது நல்லா இருப்பாங்க, வீட்டில் தெரிஞ்சவங்க கூட இருக்கும்போது நல்லா இருப்பாங்க. பட் சடனாக இப்போ புது ஆளுங்களை பார்க்குறாங்க, இல்லை ஏதாவது மீட்டிங்க்கு போகிறாங்க, இல்லை ஏதாவது பார்ட்டிக்கு போகிறாங்க அப்படின்னும் போது அப்போ மட்டும் கொஞ்சம் படபடப்படன்னு ஆயிடுவாங்க. ஸோ அது வந்து சோஷியல் ஆங்ஸைட்டி. சிலவங்களுக்கு இந்த பேனிக் அட்டாக்ஸ் வரலாம். பேனிக் அட்டாக்னு சொல்லும்போது சடனாக ஒரு மாதிரி படபடன்னு பயமாக இருக்கிறது. அது வந்து எப்போவுமே இருக்காது. சடனாக ஒரு டைமில் வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும், அந்த டைமில் வந்து கொஞ்சம் அப்படியே நெஞ்சு வலி இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் அதை வந்து ஹார்ட் அட்டாக்னே சொல்லி தப்பாக நினச்சிப்பாங்க. சிலவங்களுக்கு வயிறு வலி இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து அப்பப்போ படபடன்னு இருக்குது. அது வந்து பேனிக் அட்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே இந்த மென்டல் ஹெல்த்தில் சேர்ந்தது தான். இந்த காலத்தில் மோஸ்ட்லி பார்க்க போனீங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலியே நிறைய பேர் இல்லை, எல்லாருமே கேப்சியூல் ஃபேமிலியாக இருக்காங்க. கேப்சியூல் ஃபேமிலின்னு நான் சொல்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியாக இருக்காங்க, இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தை தனியாக இருக்காங்க. பட் இது முன்னாடி ஜென்ரேஷன்லாம் எடுத்தீங்கன்னா அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா, குழந்தைங்க, அவங்களோட பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லி பெரிய குடும்பமாக இருந்தாங்க. ஸோ பேசிக்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ ஜென்ரலாக மனசு விட்டு பேசுவாங்க, ஈவினிங் ஆனால் சிரிப்பாங்க, எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க, ஒட்டுக்கா வெளியே போவாங்க, அந்த மாதிரி இருந்தது. பட் இந்த ஜென்ரேஷனில் அது கம்ப்ளீட்டாக மாறி போயிடுச்சு. சில வீட்டில் இப்பயும் இருக்குது, பட் மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் எல்லாரும் தனித்தனியாக தான் இருக்காங்கன்னும் போது ஒருத்தர் மோஸ்ட்லி பேசிக்கிறதே இல்லை. பாதி நேரம் இந்த ஃபோன்லேயே பார்த்து ஃபோன்லேயே டைம் போட்டுடுறாங்க, சோஷியல் மீடியாலே இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மனசு திறந்து பேச முடியறது இல்லை. ஸோ அதனாலேயே கூட இப்போ நிறைய பேருக்கு இந்த மென்டல் ஹெல்த் வந்து ரொம்பவே குறையுது. ஸோ இந்த மென்டல் ஹெல்த்துக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிக்கலாம். பெட்டர் மென்டல் ஹெல்த். ஹலோ எவ்ரிவன். ஓகே, ஸோ அங்கே பார்ப்போம் மென்டலில் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது நம்ம ஒரு மென்டல் ஹெல்த்தை. ஸோ இது டெஃபினேஷன் பார்ப்போம். ஏன்னா anxiety வந்து என்னது? Anxiety is a state of excessive worry, nervousness or unease about the future events or uncertain outcomes. ஸோ நம்மளுக்கு பதட்டம் இருக்குது, தமிழில் பதட்டம். Definition of fear is emotion of response to the real or perceived immediate threat or danger. Okay. Okay, we can see in mental health problem not only in adults, also in children and teenagers especially. நம்ம பார்க்கலாம் அந்த mental health problem. Okay, and especially children's, teenage children's, youths especially பதட்டம். நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ல பார்க்கலாம் from the American Psychology Journal that teenagers are the one affected a lot of this mental health nowadays. What Lord said to us, surrender to the word, trust in Him in all times, you people, pour out your heart and to Him, for God is our refuge. Okay, அதான் நம்ம இயேசு தந்து நம்ம பாரத்தை சுமக்க வைத்து இயேசு கிட்ட நம்ம சுமக்க கர்த்தர்கிட்ட நம்ம பாரத்தை வைப்போம். ஓகே, நம்ம பார்ப்போம் எலிஜாவும் டேவிடும் ஜீசஸும் பதட்டம் இருந்துச்சு அவங்க காலத்தில். They had anxiety and worries and fears. Elijah during Jezebel chased him when he flee from Jezebel, and David when he ran away from Saul to kill when Saul wanted to kill him, and Jesus when he wants to crucify. This will be explained further by Sister Tabitha and Sister Tawa. Now I give the hand to welcome Sister Tawa. Shalom, praise the Lord. Praise the Lord. I love to watch Shalom, praise the Lord. Okay.
இந்த வாய்ப்புக்காக பாசக்கிட்ட நான் நன்றி செலுத்துகிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் மென்டல் ஹெல்த், படப்படப்பு, பயம் என்று சொல்லிட்டு நம்ம இந்த காலத்தில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வேதத்துலேயும் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கனெக்ஷன், அந்த கனெக்ஷன் நான் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ நீங்கள் வேதத்தை கொஞ்சம் ஃப்ளிப் பண்ணுறதுக்கு இருக்கு. ஓகே, ஆமென், ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஓகே, வெரி குட். ஓகே, நம்ம இந்த சிச்சுவேஷன் பார்ப்போம். எலேஜா நம்ம பார்ப்போம். எலேஜா பார்க்கும்போது இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம பார்க்குறோம். ஓகே, என்னது படப்படுத்து, பயம், மன உளைச்சல்ன்ட்டு நம்ம பார்க்கும்போது அதே மாதிரி எலேஜாவுக்கும் வந்தது. ஓகேயா? ஸோ நான் வந்து இந்த அதிகாரம் எடுங்க, நம்ம எல்லாரும் டர்ன் பண்ணுவோம். 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் வசனம் 1-5. நம்ம தான் ஆங்கிலத்தை வாசிக்கிறேன், அது பிற்பாடு தமிழ் வந்து வாசிப்பாங்க. Now Ahab told Jezebel everything Elijah had done and how he had killed all the prophets with the sword. So Jezebel sent a messenger to Elijah to say, "May the gods deal with me, be it ever so severely, if by this time tomorrow I do not make your life like that." One of them, Elijah, was afraid and he ran for his life. When he came to Beersheba in Judah, he left his servants there, while he himself went a day's journey into the wilderness. He came to the broom bush, sat down under it and prayed that he might die. "I have had enough, Lord," he said. "Take my life. I am no better than my ancestors." Then he lay down under the bush and fell asleep. தமிழா வாசிப்பார்கள். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாவற்றையும் பட்டயத்தாலே கொண்டு போட்டு செய்தி அனைத்தையும் ஆகாப் இசபேலுக்கு அறிவித்தார். அப்பொழுது இசபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி, "அவர்களிலே ஒருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அவருக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யப்படுவார்கள் என்று சொல்ல சொன்னார். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவில் சிறந்த பேர்சேபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டார். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரியச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, "போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொண்டு நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல" என்று சொல்லி ஒரு சூரியச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, "எழுந்தது, போஜனம் பண்ணு" என்றார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க பார்த்தீங்கன்னாக்க அந்த வேதத்துல நம்ம யோசிக்கிறோம், 2000 years ago, 2000 வருஷத்துக்கு முன்ன வந்து இந்த நடந்திருக்கு நம்ம யோசிப்போம். ஆனா இப்போ உள்ள காலத்துல அது எப்படி கனெக்ஷன் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாமா? ஓகே, எப்படின்னாக்கா நீங்க பாருங்க, நம்மளுக்கும் மன உளைச்சல் அடுத்த மேல இருக்கு. இப்படி இருக்குனாக்கா நம்ம வேலை இடத்துல, நம்ம மன வாழ்க்கையில, நம்மளோட யூத் வாழ்க்கையில, ஆஃபீஸ்ல இருந்தாலும் நம்மளுக்கு வந்து மன உளைச்சல் வருது. நம்ம பாஸ் கிட்ட ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ் சொல்லிட்டு ரொம்ப எங்களுக்கு வந்து மன உளைச்சல் வருது எங்களுக்கு. ஏன்னாக்கா மற்றவங்க ஆளுங்க பேசுறது அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு சூழ்நிலை வருது. ஸோ அது மட்டும் இல்லை, காசு விஷயத்தினால நம்ம ரொம்ப இன்வால்வ் ஆகிறோம், மன உளைச்சல் ஆகுது. ஏன்னாக்கா விலைவாசி ரொம்ப கூடியாயிட்டே இருக்கு. அதனால நம்மளும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம். அதை வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி மன உளைச்சல் ஆகுது நம்மளுக்கு. இப்படி இந்த மாதம் வந்து கண்டு போனால் கூட அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மளுக்கெல்லாம் வந்துட்டு இருக்கு இப்பெல்லாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இப்போ உள்ள காலத்தில் நடக்குது. கொலை பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை, ஆனால் கொலை பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நம்மளுக்கு ஏற்படுது. அப்படின்னாக்கா ஐ வாண்ட் டு டேக் ஓவர் மை லைஃப். அந்த மாதிரி அதே மாதிரி எலேஜாக்கு வந்துருச்சு. அந்த வசனம் பார்த்தீங்கன்னாக்கா, "லார்ட் டேக் அவே மை லைஃப்." என்னோட வாழ்க்கையை எடுத்துருங்க, வாழ பிடிக்கல. ஜெசபேல் வந்து என்னைய கொல்ல பார்க்குறாங்க. அதே மாதிரி ஜெசபேல் மூலியமா வர வேண்டாம். இப்போதைக்கு ஜெசபேல் மூலியமா உங்களை கொல்ல வரதுக்கு ஒரு ஆள் இல்லை. ஆனா மணல் உளைச்சல் சொல்லிட்டு கொல்ல வர்றதுக்கு நம்ம மைண்ட்ல இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம தாவீது ராஜா பார்ப்போமாங்க. ஓகே, 1 சாமுவேல்
27வது அதிகாரம் 1-2 வசனம். நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். But David thought to himself, one of these days I will be destroyed by the hand of Saul. The best thing I can do is to escape to the land of Philistines. Then Saul will give up searching for me anywhere in Israel, and I will slip out of his hand. Amen. தமிழ் வாசிப்பார்கள். பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லையில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகும் வரைக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாய் இருக்கும் வரைக்கும், நான் பெலிஸ்தியரின் தேசத்திற்கு போய் தப்பிக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறொன்று இல்லை என்று தன் இதயத்தில் யோசித்தான். ஆகையால் தாவீது தன்னோடு இருந்த 600 பேரோடும் கூட இருந்திருந்து மயோகி குமாரனாகிய அகீஸ் என்னும் ஆத்தீம் ராஜாவின் இடத்தில் போய் சேர்ந்தான். Amen. Hallelujah. தாவீது பற்றி படிக்கும்போது அவர் வேதத்தில் பெரும்பாலும் வெரி பாப்புலர் பர்சன், ஃபேமஸ், வெரி பிரேவ். கோலியாத்தை சாவடிச்சவர். ஆமாம் தானே? தாவீது இஸ் வெரி ஸ்ட்ராங். ஓகே, தாவீது லைக் நம்ம பார்க்க மாட்டோம், அவரோட வீக்னஸ் நம்ம பார்க்க மாட்டோம், அவரோட பலவீனங்களை நம்ம பார்க்க மாட்டோம். ஆனால் இதில் இருக்கு பாருங்க. நீங்கள் தாவீதை பற்றி படிக்கும்போது சாம்ஸ், ஓகே, சாம்ஸ் அவரு முக்கியவாசி அவர் தான் எழுதினார் சாம்ஸ். ஓகே, இப்படி எழுதினாருன்னா அவருக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உருவாடு அப்படின்னா பேசிக்கிட்டாங்க. ஆண்டவருக்கும் டேவிடும் பேசிக்கிட்டாங்க. சாம்ஸ் நீங்கள் படிச்சீங்கன்னாக்கா அவரோட மன வேதனை, துன்பங்கள், அவரோட வந்த சேலஞ்சஸ், போராட்டங்கள் ரொம்ப கடினமாக இருந்ததுனால தாவீதும் ஆண்டவரும் ரொம்ப பேசிக்கிறாங்க. அந்த சாம்ஸ் நீங்கள் படிக்கும்போது அழகா இருக்கும். ஓகே, எனக்கு அவரு தான் கரெக்டாக ஆண்டவரே ஒப்படைச்சாரு. எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு வேதனை, ஒரு கஷ்டம் என்னால் மேற்கொண்டு வர முடியல. ஆனால் சாம்ஸில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் தான் பேசி வழி நடத்தினார், என்கரேஜ் பண்ணார். ஓகே ஓகே, நான் ஏன் இவங்கெல்லாம் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, இவங்கெல்லாம் ரொம்ப பிரபலமான ஆளாக இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு கூட ஒரு சோர்வு, ஒரு பலவீனம், ஒரு சேலஞ்சஸ், ஒரு தோல்வி, சாவனம், நல்லா கேளுங்க, தற்கொலைன்னு சொல்லிட்டு ஒரு திங்கிங் வந்தது. ஆண்டவரே இந்த வாழ்க்கையே வேணாம். இப்போ நம்ம எல்லாரும் உட்காந்துருக்கோம், நம்மளுக்கும் ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வந்திருக்கும். ஓகே, காதல், தோல்வி, அதே மாதிரி வாழ்க்கை, நம்மளோட வேற இடத்துல நம்மளோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், நம்மளோட சூழ்நிலை, அந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு நாள் கூட நம்ம யோசிப்போம், ஆண்டவரே இந்த வாழ்க்கையே போதும், வேண்டாம், எடுத்துருங்க. அது சூசைடல் தாட் சொல்லுவாங்க. ஓகே, தற்கொலையின் ஒரு சிந்தனை. அதே மாதிரி எலியாக்கு, தாவீது ராஜாக்கு வந்தது. ஓகே, நம்ம இயேசுவை பார்ப்போம் வாங்க. ஓகே, கெத்செமனி தோட்டத்தில் போகும்போது இப்படி கடந்து போனான்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் படிப்போம். ஓகே, ஓகே, 14 அதிகாரம் 32 36 வரைக்கும் நான் இங்கிலீஷில் படிக்கிறேன். They went to a place called Gethsemane, and Jesus said to his disciples, "Sit here while I pray." He took Peter, James, and John along with him, and he began to be deeply distressed and troubled. இந்த வசனம் நல்லா நீங்கள் அழுத்தி படிக்கும்போது, he began to deeply distressed and troubled. அப்போ ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தார். His mind is very disturbed. Jesus himself, இந்த ஆண்டவர் very troubled. My soul is overwhelmed with sorrow to the point of death. நல்லா கோட் பண்ணுங்க, 34வது வசனம், என் ஆத்மா ரொம்ப overwhelmed. நிறைய this is too much. Jesus is just too much. அவரே உருவாராரு, ஆண்டவரே உருவாராரு. This is too much to the point of death. Okay, he said to them, "Stay here and keep watch." Going a little further, he fell to the ground and prayed that if possible the hour might pass for him. "Abba, Father," he said, "everything is possible for you. Take this cup
depart from me. Yet not what I will, but you will. பின்பு கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடு கூட்டிக் கொண்டு போய் திகழடைப்பும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறமாய் தரையிலே விழுந்து அந்த வேலை தன்னை விட்டு நீங்க கூடுமானால் அதை நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, அப்பா பிதாவே, எல்லா குமாரர்களும் இந்த பாத்திரத்தை என் இடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்றார். Amen. பாருங்க, நம்ம இந்த சூழ்நிலை, இந்த 3 இமேஜ், அந்த 3 வந்து எலைஜா, கிங் தாவீது, இயேசு வந்து இவங்க எல்லாரும் மன உளைச்சல், படபடத்து அண்ட் சோர்வு அண்ட் ஐசோலேஷனாக தனியாக இருந்துருவாங்க. யூஸ்வலி டிப்ரெஷன், anxiety வரும்போது they love to stay alone, they don't like to பழக பிடிக்காது சில ஆளுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை வந்து 3 பேருக்கு வந்தது. ஓகே, நம்ம யோசிக்கிறோம், மறுபடியும் நான் சொல்லணும், யோசிக்கிறோம் 2000 இந்த பைபிள் வந்து 2000 years ago. ஐயோ பழுசாச்சே, எனக்கு வாழ்க்கை இது சம்மதமே இருக்காதுன்னு சொல்றீங்க. ஆனால் சம்மதம் நிறைய இருக்குது, ஆனால் வேற வீட்டில் நம்ம தாக்குது. அதே மாதிரி இந்த வசனங்கள் நம்ம படிக்க படிக்க உற்சாகப்படுறதுக்கு நம்ம வாழ்க்கையில இது ஒரு டூல். ஆனால் பைபிள் இஸ் அவர் டூல். ஓகே, நான் என்னோட சாட்சியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த விஷயம் வந்து எனக்கும் நடந்திருக்கு. ஓகே, என் சாட்சி என்னன்னாக்கா, நானும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்திருந்தேன். ஓகே, படபடுத்து, பயம், மன உளைச்சல், அது மட்டும் இல்லை தனியாக இருக்கணும், என்னை யாரும் பழக பிடிக்காது. ஓகே, நான் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது ஐ டோன்ட் லைக் டு பி டாக்கிங் டு எனிஒன். ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையில் வரும்போது ஆண்டவர் வந்து அந்த டைம் I don't want to listen to God. ஓகே, நான் ஆமாம் நான் கிறிஸ்தவனால தான் நான் தெரியல டோவான். நான் வந்து போதை பொருள், ஓகே, இந்த மாதிரி ஒரு கெட்ட நண்பர்கள், வெளி உலக ஒரு இஷ்யூ தான் நான் ரொம்ப தேடி போனதால அதுதான் எனக்கு வந்து கண்டிப்பாக இந்த மூலியமாக தான் எனக்கு மேற்கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு நான் போனேன். ஓகே, ஆனால் அங்கே வந்து எனக்கு ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சேலஞ்சஸ் அந்த மேற்கொண்டு வர முடியல. மறுபடியும் அந்த சைக்கிளில் விழுந்துட்டே இருப்பேன். அப்புறம் சைக்கிள், ஐ ட்ரிங்க், ஐ ஹேவ் ஃபன். அந்த ஃபன் வந்து கொஞ்ச நேரம் தான், அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் தான். மறுபடியும் வரதுக்கு மேற்கொண்டு வரதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியல. எனக்கா நம்ம போதை பொருள் அறியும் போது ரொம்ப க்ளவுடியாக இருக்கும், திங்கிங் வந்து ஷேடியாக இருக்கும். யூ வில் நெவர் கெட் அ கிளியர் திங்கிங். ஓ ஈவன் யுவர் ஃப்ரெண்ட்ஸை சில கூட்டல் இருக்கும்போது அவங்களோட ஆலோசனை கொடுப்பாங்க, வேதத்தின் ஆலோசனை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால வந்து நம்ம எப்படி சிந்திக்கணும்னு கூட ரொம்ப க்ளவுடியாக இருக்கும், கிளாபு ஆயிடும், சமமாயிடும். ஆனால் ஆண்டவர் வந்து என்னை தொட்டாரு. மறுபடியும் ஆண்டவர் சொன்னாரு, மகளே உங்களுக்காக இருக்கேன், வாங்க வேதத்திலேயே மூழ்கி ப்ரே பண்ணி ஆண்டவர் வழி நடத்தி இப்படி என்னோட டிப்ரெஷன், என்னோட வலினாக்கா புண்ணு வலி வந்து பார்த்துடலாம், ஒரு புண்ணு அடிபட்டாக்கா பார்த்துடலாம். ஆனால் இதயத்தோட புண்ணு பார்க்க முடியுமா? சொல்லுங்க, பார்க்க முடியுமா? முடியாது. பார்க்கறதுக்கே நல்லா இருக்காங்க, எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க, நல்லா தான் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு யோசனை எப்பவுமே வரும். ஆனால் இங்கே வலிக்கிறது உங்களுக்கு மட்டும் தெரியும், ஆண்டவர் மட்டும் தெரியும். ஆமென். ஸோ நம்ம கொஞ்சம் இங்கே பார்ப்போம், கொஞ்சம் ஆண்டவர் இப்படி எலைச்சா வந்து இந்த சூழ்நிலை மேற்கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணாரு. பார்ப்போம், ஆண்டவர் வந்து என்ன செஞ்சாரு, எலைச்சாவுக்கு தேவர் தூதர் மூலியமா சாப்பாடு கொடுத்தாரு, தண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி ரொம்ப அமைதியாக பேசினார் ஆண்டவர். ஆனால் நம்ம வந்து ஒழுக்கத்தான் கூட சேர்ந்து எல்லாம் நம்ம ஆண்டவர் பேச மாட்டார். எனக்கு அது வந்து பாவம் தானே, ஸோ பேச மாட்டார். ஆனால் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் எலைச்சா ப்ரே பண்ணும்போது அப்போ தான் ஆண்டவர் பேசினார். அதே மாதிரி எனக்கும் நடந்துச்சு. இந்த டைமில் அந்த ஹாப்பியாக இருக்கும் போதெல்லாம் ஆண்டவர் பேச முடியல, எனக்கு சத்தம் வேற. ஆனால்
ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து வரும்போது ஆண்டவர் ரொம்ப பேசினார். ஓகே, ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு இப்படி இதெல்லாம் தவிர்க்கணும்ட்டு. ஓகே, அதே மாதிரி தாவீதுக்கு வந்து ஒரு அழகான தாளந்து இருந்துச்சு, ஆராதிக்கிற தாளந்து. அதே மாதிரி நம்ம இந்த சூழ்நிலை வரும்போது நம்ம ஆராதிக்கலாம், எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஓகே, இல்லாட்டி சாங்ஸ் படிக்கலாம். சாங்ஸ் வந்து அழகான சாங்ஸ், அது படிக்கும் போது அவர் எப்படி ஆண்டவரை ஆராதிச்சான்ட்டு நம்ம படிக்க முடியும். ஆண்டவர் இப்படி மேற்கொண்டு வந்தார். ஆண்டவர் வந்து தலை குனிஞ்சி கெத்சமனி தோட்டத்துல தலை குனிஞ்சி, ஆண்டவரே டேக் திஸ், இந்த சிலுவையின் பாரம் கெத்சமனில அப்போ போறாரு, சிலுவைத்து அரைத்து பட்டுறதுக்கு அவர் சொல்லிட்டார், ஆண்டவரே என்னால முடியல எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டாரு. ஆனா என்ன செஞ்சாங்க ஆண்டவரே? he gave support. ஆண்டவர் say you go, may your will be done. ஓகே, ஆண்டவர் தேவதூதன் அனுப்புறாங்க சப்போர்ட் பண்றதுக்கு. இதுக்கு அந்த சிலுவை பாரம் தூக்கி செல்றதுக்கு ஆண்டவர் செஞ்சாரு. அதனால நம்ம இங்கெல்லாம் உட்காந்துருக்கோம். எனக்கு ஆண்டவர் வந்து மேற்கொண்டு வந்தாரு. உங்களுக்கும் கண்டிப்பா இன்னைக்கு மேற்கொண்டு வரத்துக்கு வந்து நிறைய பாடுகள் போராட்டங்கள் செய்வீங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்கு அந்த டைம் கொடுத்துருக்கு. இந்த செய்தி வந்து கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் உற்சாகமாக கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி வருவாங்க, இப்படி மேற்கொண்டு வரதுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. தேங்க்யூ. நன்றி 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 நன்றி. How to exercise faith in daily life when dealing anxiety. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் எப்படி விசுவாசத்தை கடைப்பிடிப்பது? நம்மளுக்கும் மன உளைச்சல் இருக்குது, மன கிளேசங்கள் இருக்குது. இதெல்லாம் எப்படி நம்ம மேற்கொண்டு வருவது? ஜெபமே நங்கூரமாக கடவுது. Anchor yourself in prayer. அவர்கள் யாவரும் எலியா, தாவீது, இயேசு ஜெபத்தில் போனாங்க, தேவனை நோக்கி போனாங்க, ஓடி போகலை. அவங்களுக்கும் பிரச்சனை இருந்தது, அவங்களுக்கும் சவால்கள் இருந்தது, ஓடி போகலை. ஓடி போனாங்க யாருக்கிட்ட? தேவனுக்கிட்ட போனாங்க, தேவனிடக்கி ஜெபிச்சாங்க. தாவீது ராஜா எப்படி கலங்கி ஜெபிக்கிறாருன்னு பார்ப்போம். சங்கீதம் 94:19 வசனத்தில், என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. என்னுடைய உள்ளத்தின் விசாரங்கள்னா மனக்கவலைகள், பிரச்சனைகள், உளைச்சல்கள், உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. தாவீது தேவனை நோக்கி கண்ணீர் விடும்போது அவர் ஆறுதல் தந்தார். நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். ஜெபிக்கும் போது ரெண்டாவது நீங்க மூச்சு விட்டு மூச்சு எடுக்கலாம். மூச்சை எடுக்கும்போது மூக்கு வழியா இருக்கும்போது, இயேசுவே நீர் தான் எனக்கு சமாதானம் கொடுக்கணும். இன்ஹேல் எக்ஸேல்னு சொல்லுவாங்க. இன்ஹேல் மூக்கில், இந்த யோகா படிக்கும் போது மூக்கில் எடுப்பாங்க. மூக்கில் எடுத்துட்டு, இயேசுவே என் சமாதானம், என் இருதயத்தில் சமாதானத்தை தரும் என்று மூச்சு எடுங்க. மூச்சு கீழே விடும்போது என்னுடைய இருதயத்தை ஆறுதல் படுத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கலாம். ட்ரை பண்ணுங்க. நான் 10 வாட்டி செய்வேன். மூச்சு எடுக்கும் போது நான் 10 வாட்டி செய்யும் போது நித்திரை வந்துடும். நல்லா தூங்கிடுவேன், புரட்டு விடுவேன்.
பாஸ்டர் சொல்லுவாரு, கொரட்டை ஓடிக்கிற. நான் தூக்கம் வராதப்ப அப்படி செய்வேன். அப்ப மூக்கு வழியா எடுத்துட்டு வாய் வழியா விடுங்க. அப்படி நீங்க செய்யும்போது நீங்க சமாதானத்தை தேடலாம். தேடி போகும்போது தாவீது போல கதறி அழும்போது விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. உம்முடைய தேவனுடைய ஆறுதல் என்னையும் உங்களையும் தேற்றும். என்னை தேற்றுனது. நீங்க ஓடாம தேவ மனுஷர்களை, தேவ அனுபவப்பட்ட சகோதரன் சகோதரிகளை தேடி போங்க. நான் தலிதா கிட்ட சொன்னேன், என்னோட கான்டெக்ட் குரூப்லாம் கூட்டிகிட்டு போ, சர்ச்சில் என்ன நடக்குதோ அந்த ப்ரோக்ராம்லாம் கூட்டிகிட்டு போ, எனக்கு வேணும். இந்த கிறிஸ்தவ சகோதர சகோதரர்லாம் பார்க்கவும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, மற்ற வாங்கலாம் மாட்டான்னு சொல்லிட்டேன். அவங்க கூட்டிகிட்டு போனாங்க, கான்டெக்ட் குரூப்புக்கு போட்டு கூட்டிகிட்டு போனாங்க. எல்லா சகோதர சகோதரிகளையும் பார்க்க நான் அப்படி தான் சிஸ்டர் ஏரினை பார்த்தேன். அவங்கள கொனைக்கோட குரூப் லீடர் ரொம்ப உதவி செய்தாங்க. எங்களை சந்தித்தாங்க. எங்களுக்கு அப்பப்போ சண்டே சர்ச்சுக்குள்ள போகும்போதெல்லாம் நாங்கள் அவங்களோட ஐக்கியப்படுவோம். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அவர் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கிறிஸ்தரோட ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளே தேடி போங்க. அவங்களுக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க. நல்ல நபர்களை தேடி போங்க. வேண்டாத ஆலோசனை கொடுக்குற நண்பர்களே தேடி போகாதீங்க. அதனால தான் நம்ம முடிவு ரொம்ப சந்தோஷம் இல்லாமல் முடியும். சங்கீதம் 3:6, 42, 55, 56 தயவு செய்து படிங்க. தேவன் தாமே உங்களுக்கு தாவீது எப்படி கண்ணீர் விட்டு அழுதாரோ அதுபோல நம்மளும் தேவனை நோக்கி ஜெபிப்போம், கண்ணீர் விடுவோம். நம்மளோட விசாரங்களே பெருகும் போது தேவனுடைய ஆறுதல் நம்ம ஆத்மாவை தேற்றும். இதுக்கு என்ன முடிவு? எப்படி அவர்களெல்லாம் மேற்கொண்டார்கள்? எலியா, தாவீது, இயேசு, என்ன முடிவு? நல்லா ரெஸ்ட் பண்ணாங்க. இயேசுவும் ரெஸ்ட் பண்ணாரு. அந்த போட்ல ரெஸ்ட் பண்ணும்போது அந்த சீசர்கள்லாம், அண்ணா ஆண்டவரே தூக்குறீங்க, நாங்க கஷ்டப்படுறோம், உங்களுக்கு தெரியலையான்னு கேட்கறாங்க. ஆனா இயேசு எந்திரிச்சு அவர் தூங்குறாரு. ஆனா அந்த ரெஸ்ட் பண்ணாரு. ஆனா அவருக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியுது. அவர் தான் தேவன். எலியாவும் தூங்க வச்சாரு. ஆண்டவர் சாப்பாடு கொடுத்தாரு, தண்ணீர் கொடுத்தாரு. நான் சில கூகுள்ல போய் தேடி பார்த்தேன். ஏன் ஆண்டவர் தேவதூர்களை அனுப்பி சாப்பாடு எல்லாம் கொடுத்தாரு, தண்ணி கொடுத்தாரு, என்ன ஏதாவது நியூட்ரிஷன் ஒரு வேல்யூ இருக்கான்னு பார்த்தேன். ஆராய்ச்சி பார்த்தேன். நான் ஆராய்ச்சி பார்க்கும்போது அது ஆண்டவர் the best is water. சில இதுல ஆராய்ச்சி பார்த்தேன், the best is water. கொக்கோகோலாலாம் இப்பெல்லாம் சாரையம் கலந்து குடிக்கிறாங்களாம். பார்த்துட்டு தான் சொல்லுவது, சாராயம் கலந்து குடிக்கிறாங்க. அது கொஞ்ச நேரம் தான். அவங்க கவிதா சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் தான். அந்த சுகத்துக்காக வேண்டி அந்த கொஞ்ச நேரம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் இப்படி எழுதிட்டு படுத்து கிடந்துட்டு சில பேர் வாந்தி எடுப்பாங்க, நாரம் எடுப்பாங்க, எல்லாம் செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் தான். ஆனா ஆண்டவர் கொடுக்கிறது ஆயுள் முழுதும் ஆறுதல் கொடுக்கிறாரு. நான் சில சவால்களை சந்திச்சேன், கண்ணீர் விட்டேன், அழுதேன்.
அவரோட வசனங்களை படிக்கவும் கற்றுக்கொண்டேன். உபவாசித்து ஜெபிச்சேன். என்ன எப்பெல்லாம் எனக்கு உபவாசம் முடியும், தேவனோட அனுமதி கேட்டு உபவாசித்து ஜெபிச்சேன். சில காரியங்களை எனக்கு வெற்றி கொடுத்தாரு, சமாதானத்தை கொடுத்தாரு. டைவர்ட் பண்ணுறதுக்காக வேண்டி சில கார்டனிங் செய்வேன். என்ன உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில நண்பர்கள் நல்ல படம் எடுப்பாங்க, படம் எடுத்தா எனக்கு அனுப்புவாங்க. கார்டனிங், ஃப்ளவரிங் நல்லா செஞ்சு அனுப்புவாங்க. என்னோட நெஃப்யூ மதன் அழகான படம் படித்து ஃப்ளவரோட படம் பிடிச்சி அனுப்புவார். எப்போ பார்த்தாலும் எனக்கு அனுப்புவார். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான காரியங்களை செய்யுங்க, டைவர்ட் பண்ணுங்க, அதுலேயே மூழ்கி இருக்காதீங்க. என்ன நடக்கும்னா கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் முடியும். நீங்கள் அதே மன உளைச்சலையே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா you will end up in the hospital. அதுதான் தவிர்க்கணும்னாக்கா தேவனை நாடி போங்க. தாவீது, எலியா எங்கேயுமே ஓட போல, இயேசு தேவனுக்கிட்ட போனாருங்க. அதனால தான் தேவன் இயேசுக்கு பலத்தை கொடுத்தாரு. அடியோ அடிச்சு அப்படியே அடிச்சாங்க, தாங்கி கொண்டாரு. தேவன்கிட்ட போய் அழுது நின்று அவர் கொடுத்த பலத்தினால தான் நடக்க முடிஞ்சது சிலுவை நோக்கி. இப்பெல்லாம் நாங்கள் நிற்கிறோம்னாக்கா அவர் உயிர் தந்த வல்லமையினால நம்ம நிற்கிறோம், உயிரோடு இருக்கோம். அவர் கொடுத்த பலம். தேவனுடைய வார்த்தைகளை மெடிடேட் பண்ணுவோம், மனப்பாடம் பண்ணுவோம். நான் தனித்தா கூட்டிக்கிட்டு லார்ட்ஸ் ப்ரேயர் மனப்பாடம் பண்ணேன். பர்பஸ்லி நடப்பேன், அவங்க கூட நடப்பேன், எக்ஸசைஸ் போவேன். அதெல்லாம் மேற்கொள்றதுக்காக வேண்டி லார்ட்ஸ் ப்ரேயர் செஞ்சேன். 2 தீமோத்தி எனக்கும் பேனிக் அட்டாக் வந்துச்சு, தூக்க முடியாது. 2 மணிக்கு 3 மணிக்கு திடீர்னு பயம் வந்துடும். எடுத்துருச்சு பைபிளை படிப்பேன். ஆனால் ஆண்டவர் எப்பயோ படித்த 2 தீமோத்தி 1ஆவது அதிகாரம் 7வது வசனத்தை ஞாபகப்படுத்தி கொடுத்தாரு. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் அன்பும் தெளிந்த புத்தியும் கொடுத்திருக்கிறார். நாம பயப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர்கிட்ட நான் நோக்கி ஜெபிச்சேன். ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கீங்க உங்களோட வசனத்துல நீங்க பயத்தின் ஆவியை கொடுக்கலன்னு, இந்த பயம் இதை எடுத்து போடுங்க. எடுத்து போட்டாரு, எனக்கு ஜெயம் கொடுத்தாரு. ஜெயம் கொடுத்த தேவன் உங்களுக்கும் ஜெயம் கொடுப்பாரு. வெற்றி உள்ள வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். இந்த மன உளைச்சல் இதில் காலையில் எத்தையும் தள்ளிங்க போடானாயே உனக்கு வரல. அப்பவே அப்படிதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், போடானாயே உனக்கு இந்த இடத்துல அதிகாரம் இல்லை. இயேசு என்னோட அவரோட ரத்தத்தை சிந்தி என்னை விட்டார், எனக்கு ஜெயம் கொடுப்பாரு. போடானாயே இயேசு நாமத்துல ஜெயம் சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, தைரியத்தை தேவனுக்கு சொல்லுங்க, அவர் கொடுப்பாரு. நம்ம வெற்றி உள்ள வாழ்க்கைய வாழ்வோம். ஜெயம் இயேசுக்கே. ஆமென். ஹலோ சிறப்பாக நான் பாஸ்டராக இருக்கிறேன். அங்கே இடத்துல கூப்பிடுவாங்க பேசுறதுக்கு, பிரசங்கம் பண்ணுவேன். பெருசாக கத்தி அட்டூழியம் பண்ணி தலையை பிடிச்சி சாட்டி கீழே கல்வி பண்ணாதான் அது பிரசங்கம் மாதிரி எங்களுக்கு பெரிய பெரிய பிரசங்கியாக இருக்கு. ஆனால் என்ன பார்க்குறோம்னாக்கா, நீங்கள் ஒரு பிரசங்கியாக tell yourself. You are preacher yourself.
ஸோ நீங்கள் வேதத்தில் மூழ்கி சில காரியத்தை நோண்டி தோண்டி எடுக்க முடியும். சர்ச் நீங்கள் கேட்டாங்க, இவர் 3 பேர் யாரும் உங்களுக்கு தெரியுமா? மாமியார், மருமக, இல்லை இல்லை ரைட்? யார் யாரும்? யார்? அம்மா, பிள்ளைங்க. அதுதான் நம்ம இனிமேல் 3வது வாரம் செய்யும் போது உட்காந்து அவங்க உட்காந்து பேசுகிறாங்க. இந்த ஸ்லைட்ஸில் அவங்க போட்ட எங்களுக்கு படம் தெரியாது. மீன்ஸ் இப்பயும் அவங்க கொடுத்துட்டாங்க. உட்காந்து இந்த வசனத்தை நான் பேச போகிறேன். இந்த பகுதியை நீங்கள் பேச போகிறீங்க. அப்படி பேசும்போது உங்களுக்குள்ளாக, கணவன் மனைவிக்குள்ளாக, பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு ஐக்கியம் மட்டுமில்லை, தேவனுடைய சத்தியத்தை எவ்வளவு தெரியும், எவ்வளவு தெரிய வச்சிருக்கோம், எவ்வளவு என் பிள்ளைகிட்ட சொல்லு. இப்போ நான் பார்க்கும்போது இன்னும் நல்லா பிரசங்கம் பண்ணுறாங்க. அப்போ நான் பிரசங்கம் பண்ணது வேஸ்ட் இல்லை, பெஸ்ட்டு. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் போட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய காரியத்தை பேசணும், எனக்கு போட தெரியாது, பாஸ்டர் டைப் படிக்க தெரியாது, பரவாயில்லை, பேச தெரியும். ரைட்? உங்களுக்கு முடிஞ்சதே ஏதோ கிறுக்குங்க, இந்த காலத்து மாதிரி கிறுக்கு கொண்டு வந்து பேசுங்க. யாரும் நீதி நான் திக்க போகிறதில்ல. இந்த மகளுக்கு ஆண்டவர் பேசியிருக்காரு, இது மூலியமா நம்ம கற்றுக்கணும். கள்ள பேசுனாக்கா நீங்கள் எவ்வளோ மேலு. ரைட்? ஸோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஓகே நாங்கள் கொடுப்போம். எவ்ரிபடி, நாட் ஒன்லி பாஸ்டர்ஸ் ஃபேமிலி, வி ஆர் ஆல் பாஸ்டர்ஸ், வி ஆர் ஆல் ப்ரீச்சர்ஸ். அன்றைக்கு எல்லாருக்கும் நான் வரலை கொடுத்துருக்கேன். See what we can do, how we can share. சரி, அப்படி எதாவது தெரியல, ஷேர் பண்ண முடியல, பயமாக இருக்கிறவர்களுக்கு, நடுக்கமாக இருக்குது, திக்குது, நான் சொன்ன காமிச்சுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து திக்கி கத்தி என்ன செய்வோம். ஓகேவா? Why we are encouraging these? We see your potential. You are the potential. விசேஷமான காரியங்களை ஆண்டு உங்களை வச்சுட்டு ஒளிவத்தை வெளிக்கொண்ட ஒரு பயம் நடக்கும். பதட்டம், சொல்றாங்க பதட்டம், என்டைட்டி. பட் இதான் பிளாட்ஃபார்ம். பாருங்க, சண்டே ஸ்கூலுக்கு கேட்டு கொடுக்கணும். உங்களுக்கு அமைதியாக இருந்தீங்க, அமைதியாக இருந்தாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் ட்ரெயினிங் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது கூட அம்மா அப்பா அனுப்புறாங்க இல்லையா, அதுக்கு மேலே போய் நிற்கிது. இது நோ வாட் இஸ் ஸ்கூல். ஸோ வெரி குட், வெரி நைஸ். ஸோ அதனால் அன்பானவர்களே, ஸோ இவங்க முன்புறவுடைய வாழ்க்கை நம்ம பார்க்கும் பொழுது இலக்கியாவை பார்த்தோம். இலக்கியா போயிட்டு அங்கே நல்லா உறங்கி சாப்பிட ஆண்டு கொடுத்து அவரை எழுப்பினார். சங்கீதம் ஓகே, இலக்கியா வந்து இருந்தார், ரெஸ்ட் பண்ணார். அவருடைய nutritious food and he gained his strength again, go and confront. Holy போல he confront the problem. கிறிஸ்துவனை confront அங்கே அடி தடி போகிறது இல்லை. You go and find a solution, confront the problem. ஓகே, ரெண்டாவது தாவீது விசேஷமான காரியம். அவர் எப்படி கேட்டாரு? He sing, he worship, he sing, he worship, he praise, he pray, he sing, he worship. That's why சங்கீதம் நம்ம படிக்கும்போது praise and pray. ரெண்டாவது எப்படி நாங்கள் மேற்கொள்ள முடியும்? ஏன் எப்படி சொல்லிட்டாரு? தனித்திருந்தார். கேட்டீங்க. எஸ், சில சமயத்தில் நம்ம தனித்து ஜஸ்ட் கோ டு யுவர் ரூம். நான் சொன்னேன், அன்னைக்கு கூட காமிச்சேன். எப்படி ஈஸ்வரர் அப்படியே உளுந்து பல மாதிரி உட்கார்ந்து கையில் தூக்கி எப்படி ஒன்று நீங்களும் ஆண்டவரும் ஜீசஸ் அவர் மேற்கொண்ட விதம் உழுது. ஐ எம் சரண்டர் ஆல். அவர் ஒரு பாட்டு இருக்கு, ஐ சரண்டர் ஆல். எல்லாவற்றையும் நான் சரண்டர் பண்ணிட்டேன்.
ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். அநேக காரியங்கள் இந்த சகோதரிகள் மூலியமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க.